வணக்கம், வணக்கம். அனைத்து நண்பர்கள், பட்டாளங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயிர் மூச்சான அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது தளம் 137வது நாளை நோக்கி வெற்றி நடை போட்டு கொண்டு வருகிறது. இது சார்ந்த நிகழ்ச்சிகளை, செய்திகளை நண்பர் எவாஞ்சலின் முனைவர் அவர்கள் வெகு சிறப்பாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். இன்று நமது தளத்திற்கு எத்திராஜ் ஐயா கவிஞர் அவர்கள் வந்து சிறப்பித்துள்ளார்கள். மேலும் ஆசிரியர் செம்மல் கந்தன் அவர்கள், அம்மாவும் இருக்காங்க. அம்மாவுடைய சரியான நேரம் கிடைக்காத இல்லை என்பதால் நாமே இதை இன்று இந்த 5வது நாள் தொடர்ச்சியாக செல்கிறோம். முதன் ஐயா வேளன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். அதான் எத்திராஜ் ஐயா வந்து அப்போமே நான் தொடர்பு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன். ஐயா வந்தாலும் நல்லாயிருக்கும், நாளைக்கும் உள்ள நிகழ்ச்சிகளை துவக்கணும், அது இறுதியில் நம்ம அதை பற்றி பேசுவோம். இன்று நான் கடந்த வியாழக்கிழமை அன்று பாரதியாரின் சிந்தனைகள் பற்றி முன்னுரை கொஞ்சம் கொடுத்திருந்தேன். இன்று அதையெல்லாம் வேண்டியதில்லை, அவருடைய சிறப்புகள் நமக்கு அருமையாக எல்லோருக்கும் தெரிந்துவது தான். ஆனால் இன்றும் அவருடைய சிந்தனைகள், அறிவியல் சார்ந்த சிந்தனைகளும் கொஞ்சம் பார்ப்போம். நேரம் இருந்தால் மீதி சமயம் சார்ந்த சிந்தனைகளையும் கொஞ்சம் பார்ப்போம். சரியா ஐயா? வாருங்கள். பாரதியார் கவிதைகளை ஏற்றுவதோடு மட்டும் அமைதி கொண்டவர் அல்லர். மிக்க இளம் வயதிலேயே சுதேசமித்திரன், இந்தியா. ஐயா எல்லாரும் கேக்குதா? சரியா? சுதேசமித்திரன், இந்தியா முதலிய பத்திரிகைகளில் அரசியல், சமூகம், பண்பாடு, பொருளாதாரம், கல்வி, சமயம், தத்துவம், அறிவியல் வளர்ச்சி. நம்ம இந்த அறிவியல் வளர்ச்சியை பற்றி கொஞ்சம் சிறப்பாக கொடுக்கலாம். அதற்கு முன்னால் வரலாற்று நாயகனாக பாரதியார் மகா கவிஞனாக மட்டுமின்றி தலை சிறந்த பத்திரிகையாளராகவும் இருப்பது எல்லாரும் தெரியும். எழுத்தாளர், திறனாய்வாளர், ஆராய்ச்சியாளர், தலை சிறந்த தத்துவஞானி, சமூக விஞ்ஞானி, சொற்பொழிவாளர், இசை மேதை. இதில் பாரதியாரின் சிந்தனை கதிர்கள் குறிப்பிட்ட ஒரு துறையுடன் மட்டும் நில்லாது சகல துறைகளையும் ஊடுருவி நிற்பதை அறியலாம். நிகழ்காலத்தில் தாழ்வுற்ற நிலைமைகளை மட்டுமல்லாது கடந்த காலத்தின் பெருமைகளையும் கூடவே குறைபாடுகளையும் எதிர்கால மலர்ச்சியையும் தொலைநோக்கு பார்வையுடனும் வரலாற்று கண்ணோட்டத்துடனும் நோக்கியுள்ள பாரதியாரது ஆக்கங்கள் முழுவதையும் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்து அதை சார்ந்து பார்க்கிறோம். இப்போ அறிவியல் வளர்ச்சி என்று பார்க்கும்போது அவர் வந்து அறிவியல் மூலம் மக்களிடையே காலங்காலமாக இடம்பெற்று வரும் மூட நம்பிக்கைகள், அறியாமை, குருட்டுத்தனமான பழமை பித்து முதலியன அகலுவதற்கு அறிவியலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் சார்ந்த செய்திகளாக அதை நிர்வாகித்து நம்ம அது சார்ந்த பரம்பல் அவசியம் என கருதினார். ஓயாமல் குளிர்ந்த காற்று வீசுகிறது, பலருக்கு ஜோரம் உண்டாகிறது, நாள்தோறும் சிலர் இறந்து போகிறார்கள், மிஞ்சிருக்கும் மூடர் விதிவசம் என்கிறார்கள். ஆமடா, விதிவசம் தான். அறிவியல் இல்லாதவர்களுக்கு இன்பமில்லை என்பது ஈசனுடைய விதி. சாஸ்திரமில்லாத தேசத்திலே நோய்கள் விளைவது விதி என அவர் கூறியுள்ளமை சிந்திக்கத்தக்கது. தமது புதிய ஆத்திச்சூடியில் புதியன விரும்பு, உலோப நூல், கற்றுணர், வான நூற் பயிற்சிக்கோள் என கட்டளையிடும் பாரதியார் மேற்கு நாடுகளில் அறிவியல் மிக வேகமாக வளர்ந்து வருவதையும் தமிழிலோ ஏனைய இந்திய மொழிகளிலோ அது வளரவில்லை என்பதையும் உணர்ந்ததுடன் இல்லாது அறிவியல் துறைகள் சம்பந்தமான நூல்களை தமிழ் மொழியில் வெளியிடல் வேண்டும், அறிவியல் துறையில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற திட சித்தத்தை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் வழிவகைகளையும் காட்டினார். மாலை என்ற தமது கட்டுரையின் ஓரிடத்திலேயே பாரதியார், ஒரு விரதம் எடுத்தால் என்ன வந்தாலும் அதை கலைக்கக்கூடாது, ஆரம்பத்தில் கலைந்துதான் போகும், திரும்ப திரும்ப நேராக்கி கொள்ள வேண்டும், நமது தேசத்திலேயே அறிவியல் சாஸ்திர படிப்பு வளரும்படி செய்ய வேண்டும் என்று சில பண்டிதர்கள் அபேசிக்கிறார்கள். இதற்கு மற்ற ஜனங்களிடமிருந்து தக்க
உபபலம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் இந்த நோக்கத்தை மறந்து விடாமல் ஊதுகிற போது ஊதினால் விடுகிற போது விடியும். அதாவது அறிவியல் கட்டாயம் வேண்டும். அதிலே தான் நன்மையெல்லாம் உண்டாகிறது. அறிவியல் மனித ஜாதியை உயர்த்திவிடும். அது மந்திரம் மிதியின்றி பரந்த ஒரு சாதனமாகும். தமது கால தமிழ் மொழியின் நிலையையும் மேலைத்தேய மொழிகளின் நிலையும் ஒப்பு நோக்கிய பாரதியார் புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அங்கே. அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை. அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழினில் சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவி இசையோங்கும் என கூறியுள்ளமை சிந்திக்கத்தக்கது. அறிவியல் வளர்ச்சியை முக்கிய அளவுகோலாக கொண்டே இவ்வாறு கூறியுள்ளார் என்பதில் ஐயமில்லை. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் எனவும் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும். பாரதியார் காலத்தில் மட்டுமின்றி இன்றும் கூட நம்மிடையே பலர் நம்பிக்கை வறட்சி கொண்டு ஆங்கில தாசர்களாக நடித்து திருவதை அதெல்லாம் பற்றி சொன்னார். அறிவியல் துறைகள் மேலாட்டில் வேகமாக வளர்ந்து வருகிறது, நம்ம நாட்டில் இல்லை. அதை சார்ந்த அதாவது நமது மூட நம்பிக்கை அதெல்லாம் குறைக்க வேண்டும் என்பது பற்றி கூறியிருக்கிறார். அடுத்ததாக பாரதியாருக்கு அறிவியல் அபார பிரியம். டெலஸ்கோப் என்ற தூர திருஷ்டி பூத கண்ணாடி மூலமாக வானத்தை பார்த்து பார்த்து அவர் பரவசமடைந்ததை எழுத்தில் எழுத முடியாது. சந்திரன் பூமிக்கு பக்கத்தில் இருப்பது மாதிரி தெரிந்ததாம். புள்ளி புள்ளியாக தோன்றிய நட்சத்திரங்களும் கிரகங்களும் மிக பெரியவையாக கண்ணில் படவே அவைகளை கண்டு பாரதியார் குதூகலம் அடைந்தார். தாம் பார்த்ததோடு நில்லாமல் தம்முடைய மனைவி குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போய் டெலஸ்கோப் மூலமாக ஆகாயத்தை பார்க்க செய்தார் என குறிப்பிட்டுள்ளப்பட்டுள்ளதெல்லாம் அந்த செய்திகள் உள்ளது. ஆசிய நாடுகளுள் ஓர் ஐரோப்பிய நாடாக திகழும் ஜப்பான் நாட்டின் வியத்தகு முன்னேற்றத்தையும் அறிவியல் வளர்ச்சியையும் குறித்து பெருமிதத்துடன் விளக்கி சொல்லும் பாரதியார் அதற்கான காரணங்களையும் நமக்கு காட்டியுள்ளார். அவற்றுள் முக்கியமானவை தாய்மொழி மூலம் கல்வி விருத்தியும் அறிவியல் முன்னேற்றமே என விதந்து கூறியுள்ளார். லோகக்குரு என்னும் தமது கட்டுரை ஒன்றிலே இவற்றை விரிவாக விளக்கியுள்ள அவர் மேலும் அக்கட்டுரையிலேயே பாரத புதல்வரான ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்பவருடைய செய்த அறிவியல் ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள், சாதனைகள் அவை உலகுக்கே முன்னோடி முயற்சிகளாக விளங்கியமை முதலின பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார். அதாவது நமக்கு தெரியும் ஜெகதீஷ் சந்திரபோஸ் இதெல்லாம் அறிவியல் சார்ந்தது. அதெல்லாம் அவர் தாவரங்களுடைய அதை பற்றியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறார். உயிரின் ஒலி என்னும் இன்னொரு கட்டுரையிலும் ஜெகதீஷ் சந்திரபோஸின் பெருமைகளையும் சாதனைகளையும் அதில் சுட்டி காட்டியுள்ளார். உயிரின் ஒலி இதில் அவர் கூறப்பட்டுள்ளது இந்த மாதிரி கூறப்பட்டுள்ளது. அதான் லோகக்குரு என்னும் கட்டுரை உயிரின் ஒளியில் ஒலி என்னும் இன்னொரு கட்டுரையிலும் அவரை பற்றிய சாதனைகள் எல்லாம் அதில் சுட்டிக்காட்டி அவரது சொற்பொழிவின் சில பகுதிகளையும் தமிழாக்கம் செய்துள்ளார். அத்துடன் அக்கட்டுரையிலேயே தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் ஐரோப்பாவின் தொழில்நுட்பங்களை நாம் பயிற்சி செய்தல் எளிதென்பது அந்த இதிலே அப்படி அதை பற்றிய செய்தி கொடுத்திருக்கார். பாரதமோ ஏனைய கீழை நாடுகளோ தற்பொழுது அறிவியல் வளர்ச்சியில் பின்தங்கி நிற்கலாம். ஆயின் அவை விரைவில் முன்னேறும். பின்தங்கியிருந்தாலும் அவர்கள் விரைவில் முன்னேறுவார்கள். அதற்கேற்றவர் நாமும் முன்னேற வேண்டும். அடுத்தது சாஸ்திரங்கள் அதாவது இன்னொரு பாடல். 1921ஆம் ஆண்டு பாரதியார் மறைந்தார். அவர் மறைந்த பின் கடந்த 60 ஆண்டுகளுக்குள் அறிவியல் துறையில் ஏற்பட்ட அதாவது இந்த ஒரு புத்தகம் நான் டாக்டர் அருணாச்சலம் அவர் எழுதியிருக்கிறாங்க. அவங்க 1981ஆவது வருடம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் உள்ள செய்தி புதிய கண்டுபிடிப்புகள் அவர் மறைந்த பின் கடந்த 60 ஆண்டுகளுள் அறிவியல் துறையில் ஏற்பட்ட வியத்தகு முன்னேற்றங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவை பிரமிக்கத்தக்கவை. ஆயின் ஏறத்தாழ
60 ஆண்டுகளுக்கு முன்னாரே அதான் பாரதியார் எழுதியிருக்கிறத பாருங்க. காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். நடையும் பரப்புமணர் வண்டிகள் செய்வோம். ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துருக்கத இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து 60, ஒரு 80, ஒரு 100, அதான் 100 ஆண்டு. இப்போது மந்திரம் கற்போம், வினை தந்திரம் கற்போம், வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருவெங்கும் சாத்திரம் கற்போம். இப்படி பார்த்தீங்களா, அவ்வளவுதான் நம்முடைய சந்திரன் நட்சத்திரம், அதாவது வானத்தில் உள்ளதை அன்றைக்கு பார்க்குற அளவுக்கு ரொம்ப அருமையாக கொடுத்துறார். ஏன்னா தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார். குறிப்பாக மனிதன் சந்திரனில் காலடி வைக்க முடியும் என நம்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் எதுவும் தென்படாத இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என உறுதியுடன் கூறியுள்ளமை அவரது தீர்க்க தரிசனமே எனலாம். அறிவியல் சார்ந்த கதையில் அறிவியல் பற்றி இத்தகைய கருத்துக்களை கொண்டிருந்த பாரதியார் அதனை தமிழ் தாய்மொழி மூலம் கற்பிக்க வேண்டும், தாய்மொழியிலேயே விருத்தியடைய செய்ய வேண்டும் என பலமாக வற்புறுத்தியுள்ளார். அறிவியலை சுதேசிகள் ஆங்கில மொழி மூலமாக கற்பதால் உருப்படியான நன்மைகள் எவையும் ஏற்படாது என்பது பாரதியார். இதனாலேயே சுயசரிதை என்னும் பாடல் பகுதியில் கணிதம் 12 ஆண்டு பயில்வர், பின் கார்கொள் வானிலோர் மீனிலை தேர்ந்திலார், வணிகமும் பொருள் நூலும் பிதற்றுவார், வாழும் நாட்டில் பொருள் கெட கேட்டிலார், துணியும் சாத்திரங்கள் நாமங்கள். தாய்மொழி மூலம் இந்த அறிவியல்லாம் அந்த அப்போதெல்லாம் அதிகமாக ஆங்கில மொழியில் தான் நிறையா செய்திகள் இருக்கும். அதை நம்ம தமிழில் மொழிபெயர்த்து கொடுப்பதற்கு அவர் வந்து முயற்சி செய்துள்ளார். அதாவது பருந்து பார்வை என்னும் ஒரு கட்டுரையின் ஓரிடத்திலேயே தட்சிணத்து பாசைகளிலேயே, அதாவது தமிழிலும் தெலுங்கிலும் கன்னடத்திலும் மலையாளத்திலும் அறிவியல் பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு மேற்படி தகுதி இல்லை. அதாவது அதில் வந்து அந்த மொழியில தமிழ் இல்லை, அதாவது தமிழை பற்றி தமிழில் படிக்க வேண்டும், தமிழில் சரி பண்ண வேண்டும், தமிழ் பாசைக்கு, அதாவது அந்த மாதிரி செய்திருக்கிறார். அடுத்ததாக நான் வந்து சமயம் சார்ந்த செய்தி, அதற்கு முன்ன ஒரு செய்தி பார்ப்போம். பாரதியாரின் சிறந்த கதைகளுள் ஒன்றாக திகழும் ஒரு கதை, அதாவது புதுமை பெண். சரிங்களா, புதுமை பெண், பெண்கள் வாழ்க, பெண்கள் பற்றி ஒரு சில செய்தி பார்ப்போம். பெண்கள் விடுதலை கும்மி, பெண் விடுதலை ஆகிய பாடற்பகுதிகளில் மட்டுமின்றி பாரதியார் தமது கவிதைகளின் வேறு பல இடங்களிலும் பெண் விடுதலையின் அவசியத்தை வலியுறுத்தியதுடன் பெண்ணின் பெருமை, பெண்ணின் ஆற்றல், பெண்ணை சக்தியாக போற்ற வேண்டியதன் இன்றியமையாமை ஆகியவற்றை வெளிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு தமது பாடல்களிலேயே தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு ஏற்ற விரிவான விளக்கங்களாக கட்டுரைகளையும் பல கதைகளையும் எழுதியுள்ளார் பெண்களுக்காக. இதில் ஒரு அளவிற் சிறியவனாக அமைந்துள்ள கவிதைகளுள் உஜ்ஜயினி ஒரு கதை, மிளகாய் பழச்சாமியார் என்னும் 2 கதைகள் உள்ளன. இந்த 2 கதைகளும் இவ்வகையில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கவை. உஜ்ஜயினி என்னும் கதையில் சாத்திரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது, சாத்திரத்தை கொண்டுள்ளது. மிளகாய் பழச்சாமியார் என்னும் கதையில் பெண் சக்தி, பெண்ணுக்கு ஆண் தலைகுனிய வேண்டும், பெண்ணை ஆண் அடித்து நசுக்கக்கூடாது என அந்த மிளகாய் பழச்சாமியார் என்ற கதையில் கொடுத்துறார். பேய்க்கூட்டம், குழந்தை கதை, காக்காய் பார்லிமெண்ட் ஆகிய 3 கதைகளும் தனித்துவம் மிக்கவை. இந்த மாதிரி பெண்களை சார்ந்தது. அக்கால இந்தியாவின் நிலைமைகளை மட்டுமின்றி உலக நிலைமைகளையும் பிரதிபலிப்பவை. பேய்க்கூட்டம் என்னும் கதை 2 சிறிய பாகங்களாக அமைந்துள்ளது. பாரதியார் பாடிய பண்டாரப்பாட்டு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள 6 பாடல்களின் கருத்து விளக்கமாக இக்கதை அமைந்துள்ளது. இக்கதையில் ஆத்மீக கருத்துகள் நிறைந்து காணப்படுகின்றன. தொடக்கத்திலிருந்து முடிவு வரை மிக்க வினோதமாகவும் சுவையாகவும் அமைந்துள்ள இக்கதையில் ஆசிரியர் வெவ்வேறு உத்திகளை கையாண்டு உள்ளார். காந்த விளக்கு பற்றிய சொல் ஆராய்ச்சி கொடுத்துள்ளார். அதாவது பாரதியார் மிகுந்த ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் கூர்மையாகவும் இதிலெல்லாம் செயல்படக்கூடியதெல்லாம் பார்க்கலாம்.
அடுத்ததாக குதிரை கொம்பு என்னும் கதையும் பாரதியாரின் சுவைமிக்க கதைகளுள் ஒன்றாக திகழ்கிறது. இதில் அந்த குதிரை கொம்பில் உள்ள சுருக்கத்தை பார்ப்போம். ராவணன் திராவிடன், தமிழரின் மூதாதை, ராவணனே ராமனினும் பார்க்க பல வகையிலும் சிறந்தவன், ராவணனின் ஒப்பற்ற பெருமைகளுக்கு இழுக்கு ஏற்படும் வகையில் கம்பர் தமது இராமாயணத்தை படைத்துள்ளார் என்னும் கருத்துக்கள் தமிழகத்தில் 1940களிலிருந்து தீவிரமாக பிரச்சாரம் செய்யப்பட்டன. இவற்றின் அடிப்படையில் இராவண காவியம் என்னும் பெருநூலும் இயற்றப்பட்டது. இவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்தும் வகையில் அமைந்துள்ள இக்கதை 1920 முன்பே பாரதியால் எழுதப்பட்டது. அதாவது குதிரை கொம்பு. அந்த இதில் சிந்திக்க வேண்டியது, அதில் குதிரைக்கு ஏன் கொம்பில்லை என ரீவண நாயக்கன் கேட்ட கேள்விக்கு விளக்கம் கொடுக்க தொடங்கிய அரசவை புலவரான வக்ரமுக சாஸ்திரியின் வாயிலாக ராவணனை முதன்மைப்படுத்தி அவனுக்கு முன்னால் ராமனும் லக்குவனும் அற்ப பதர்கள் என காட்டும் வகையில் இராமாயண நிகழ்ச்சிகள் முழுவதும் திரித்து காட்டப்பட்டுள்ளன. பாரதியார் இதனை ஆதரிப்பதாக, அதாவது ராமர் சார்ந்த கதைகளாக அவர் கொடுத்துள்ளார். இன்னொன்று, இந்துக்களுடைய மூல பலமாகிய மந்திர சாஸ்தை இடைக்காலத்து மூடர்கள் என்ற அளவிற்கு செய்துள்ளார் என்பதையும் பார்க்கலாம். அடுத்ததாக தொழிலாளர் சார்ந்த செய்திகள், தொழிலாளர்கள் தொழில் அதை பற்றிய செய்திகள் கொஞ்சம் பார்ப்போம். பாரதியாரின் சம காலத்தில் இந்தியாவில் வேறு எந்த ஒரு இலக்கிய கர்த்தாவும் கவனம் செலுத்தாத அளவிற்கு பாரதியார் அறிவியல் வளர்ச்சியின் இன்றியமையாமை, கைத்தொழில், விவசாய வளர்ச்சி, தொழிலாளர் விடுதலை, தொழிலாளர் முன்னேற்றம், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், அவற்றால் விளையும் கேடுகள், பொருளாளி ஏழை முரண்பாடு, அதாவது ஏழை முரண்பாடு முதலாளி தொழிலாளி, அதில் முரண்பாடுகள் ஏற்படக்கூடியது முதலினை பற்றி மிகுதியான அக்கறை கொண்டு அவை பற்றிய ஆழமாக சிந்தித்து தமது கருத்துக்களை கவிதைகளிலும் உரைநடை ஆக்கங்களிலும் வெளியிட்டுள்ளார். உழவு தொழிலுக்கும் வந்தனை செய்யும் பாரதியார் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்யவும் தயங்கவில்லை. அவருடையது இந்திய வரலாற்றை மார்க்சிய கண்ணோட்டத்துடன் பரிசீலித்துள்ள நம்பூதிரி பாட்டு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவில் விடுதலை போராட்ட நிலை, நில உடைமை, முதலாளித்துவம், தொழிலாளர் நிலை, மத்தியதர வர்க்கத்தினரின் போக்கு ஆகியன பற்றி ஓரிடத்தில் நிலப்பிரபுத்துவ தலைமையிலான காலமாக இருந்ததை சொல்லும். இது மட்டுமின்றி வருண ஜாதி முறையினுடையவும் மதசார்பற்ற சமுதாயங்களுடையும் அடிப்படையில் உருவான ஒரு சமூக வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றினர். சாதி மதம் இங்கெல்லாம் நம்ம முன்னெல்லாம் பிரபுத்துவ எதிர்ப்பு அப்படின்னு ஒரு இது நடந்து புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்க. கிராமப்புற ஏழைகளை நிலப்பிரபுத்துவ நில உடைமை ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க அந்த மாதிரிலாம் காந்தி நேரு காலகட்டத்தில் மன்னர்கள், ஜமீன்தார்கள் மற்றும் பிரபுத்துவ நில உடைமையாளர்கள் ஆகியோரின் அதிகாரங்களையும் உடைமைகளையும் பற்றி பொதுவான கருத்துக்களுக்கு இங்கே பாரதியார் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். தொழில் சார்ந்தது, தொழிலை பற்றி இதனுடைய வரலாற்று ரீதியான முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டி இந்திய தொழிலாளி வர்க்கத்தின் அந்த அரங்கேற்றத்தை பற்றியே சொல்லுவோம். பாரதியாரும் மிக்க இளமையில் நில உடைமை ஆதிக்கத்தின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தவர். அந்த காலத்துலலாம் அதிகமான அதாவது சொத்து வைத்திருப்பவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, குறைவாக இருக்க ஏழைகளை வேலை வாங்குவாங்க. இக்காலத்திலும் நான் வேலை பார்க்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம் பக்கத்தில் அங்கேயும் நல்ல வசதி படைத்தவங்க என்ன செய்கிறாங்க, ஏழைகளை வீட்டிற்கு வேலைக்காக வச்சுருப்பாங்க, வேலையாட்கள் வைத்திருப்பாங்க. ஒரு வீட்டிற்கும் 2 பேர் வேலையாட்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கேயும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரமாக இருக்கும். அதான் ஏழை, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், எவ்வளோ வேலையை செய்வாங்க. சில பேர்லாம் அந்தந்த ஒவ்வொரு இதுக்கு அப்புறம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலையில் 9 மணிக்கு வர சொல்லுவாங்க, 5 மணிக்கு விடுவாங்க. அந்த நேரத்தில் சாப்பாடு, டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, குடிக்கிறதுக்கும் வாங்கி கொடுத்துறது.
ரூ. 150 முதல் ரூ. 200 குடுத்து விட்டுட்டா, அவங்க அடுத்தால அப்படியே சாப்பிட்டுட்டு, அடுத்தால அதே மாரி வந்துரும். ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையா இருப்பாங்க. பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி. இப்ப நம்ம போய் அவங்ககிட்ட சொன்னா, அந்த வீட்ல "என்ன நீங்க இப்படி ஒரு வேலையாட்கள வச்சிருக்கீங்க? நீங்க பெரிய ஒரு வசதியா இருந்தாலும் அவங்கலாம் என்ன நினைப்பாங்க?" அப்படின்னு சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. நம்மள தான் எதிர்த்து பேசுவாங்க. சரி, பாரதியாரும் மிக மிக்க இளமையில் நில உடைமை ஆதிக்கத்தின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தவர். அதன் கெடுபிடிகளையும், வக்கிர போக்குகளையும் அனுபவ ரீதியாக உணர்ந்தவர். அதன் விளைவாக நில உடைமை ஆதிக்கத்தை அவர் மிக வன்மையாக கண்டித்தார். தமது சின்ன சங்கரன் கதையில் பாரதியார் சின்ன சங்கரன் கதைன்னு ஒரு கதையில் பாரதியார் நில உடைமை ஆதிக்கத்தின் நேர் எதிரியாக விளங்குவதை கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பிட்டுள்ளார். இது பற்றி இந்நூலின் பிரதி ஆரைப்பட்டுள்ள முரசு பாட்டில் ஊருக்கு நல்லவற்றையும் தமக்கு உண்மை என தெரிந்தவற்றையும் சொல்வேன் என தொடங்கி அதுக்கு ஒரு பாட்டு பாடுறேன். வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதர்கள் எல்லோருக்கும் பயிற்சி உழுதுண்டு வாழ்வீர் பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம். இன்னொரு தடவை சொல்கிறேன். வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதர்கள் எல்லோருக்கும் பயிற்சி உழுதுண்டு வாழ்வீர் பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம் என உபதேசம் செய்யும் பாரதியார் ஜன வகுப்பு என்னும் கட்டுரையில் ஒருவருக்கொருவர் மனதாலும் தீங்கு நினைப்பதில்லை, ஒருவருக்கு ஒருவர் பயப்படல் இல்லை என எத்தனையோ மூட கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருக்கும் நாம் இவ்வாறு ஒரு புதிய கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதனை விரதமாக கடைபிடிக்க வேண்டும். அதனால் பெரும் பயன் ஏற்படும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்ந்து அதே கட்டுரையில் அன்றைய பொருளாதார ஏற்றத்தாழ்வினை மனதில் கொண்டு அவற்றை தீர்ப்பதற்கான சில கோரிக்கைகளையும் முன்வைக்கிறார். அவை வருமாறு: முதலாவது, சிலருக்கு சோறு மிதமஞ்சி வருமாறு மிதமஞ்சி இருக்க பலர் தின்ன சோறு இல்லாமல் மடியும் கொடுமையை தீர்த்திடல் வேண்டும். அப்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமான நாட்களாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு 70% தன்னிறைவை எட்டி உள்ளோம். அதெல்லாம் நம்ம இனி பின்னூட்டம் சார்ந்த கருத்துக்களாக கொடுங்க. அதில் எப்படின்னா, முன்னாலெல்லாம் சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் மடிந்துள்ளார்கள் சரிங்களா. அப்போ கஞ்சி குடிக்கிறதுக்கு வர வாய்ப்பு இல்லை அந்த அளவில் இருந்திருக்காங்க. அதாவது இது ஒன்று. பூமியின் மீதுள்ள நன்சை, புன்சை, தோப்பு, துறவு, சுரங்கம், நதி, அருவி, குப்பை, இந்த இதில் தரை இதெல்லாம் கடவுளுடைய சொத்தில் நாம் வேலி கட்டக்கூடிய பகத்தை எல்லாம் சிலர் தங்களுக்கு சொந்தம் என்று வேலி கட்டி கொண்டனர். பார்த்தீங்களா? கடவுளுக்கு இப்போதெல்லாம் எங்கேற கோயில் பூமி, அதாவது இப்போ புறம்போக்கு பூமி, பட்டா பூமி, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் கோயிலுடைய இடத்தெல்லாம் அவங்க சொந்தமாக வேலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. திரும்ப அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் மற்றபடியும் 2 பேர் சண்டை, சொத்துக்காக நிலத்துக்காக சண்டை போடுறதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி இதற்கு எல்லாம் அண்ணன் தம்பி போல் என்ற புத்தி உண்டாகி ஏழைகள் வயிறு பசிக்காமல் செல்பவர்கள் காப்பாற்ற வேண்டும். அண்ணன் தம்பி போல் இருக்க வேண்டும். அது முடியாவிட்டால், அதாவது மனிதர்கள் அத்தனை பேருக்கும் போதுமான ஆகாரம் பூமி தேவி கொடுக்கும். பூமி தேவியின் பயனை நேராக கையாள தெரியாமல் பொறாமையாலும் அறியாமையாலும் தாறுமாறாக விழல்படுத்தி சோறு தேடும் இடத்தில் சோறு தேடாமல் ஒருவருக்கொருவர் கொல்ல வழி தேடி பலர் வயிறு வாட சிலர் வயிறு நிரம்ப அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நிறைய அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாரதியாரின் இக்கருத்துக்கள் ஆழ்ந்த நோக்கத்தில் உள்ளவை. 20ஆம் நூற்றாண்டின் விடியலில் சம தர்ம கொள்கை ஐரோப்பாவிலேயே உள்ளது. அந்த மாதிரியெல்லாம் சொல்லி இந்த மாதிரி 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சி ஏற்பட்ட பின் அதன் எதிர்கால விளைவுகளை அறியும் முன்பே 1921ஆம் ஆண்டில் அவர் மறைந்து விடுகிறார். இப்போ 1914 ரஷ்யா புரட்சி, அதாவது வேலை தொழிலாளர்களுக்கு சார்ந்தது. மேலை நாடுகளின் புகழ்பெற்ற இலக்கியங்களையும் தத்துவ நூல்களையும் அரசியல் சமய தலைவர்களின் கருத்துக்களையும் பாரதியார் கற்றிருந்தார் என்பது முதலாம் எனில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மார்க்சின் தத்துவத்தை அவர் கற்று தெளிந்திருந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அவரிடம் குடிகொண்டிருந்த உயர்ந்த மனிதாபிமான உணர்வே அவரை இவ்வாறு சிந்திக்க தூண்டியது எனலாம்.
இந்த மாதிரியாக அவர் வந்து இன்னைக்கு அறிவியல் சார்ந்ததும் தொழிலாளர் உலகத்தில் அதாவது எத்தனையோ தொழிலாளர்கள் சம்பந்தமாக ஏழைகள், அதாவது முதலாளித்துவம் நிறையாக இருக்கும். இப்பவும் நிறைய இடங்கள்ல இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. அடுத்ததாக வள்ளுவர் கால சிந்தனை வளர்ச்சியில் பார்க்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பிந்திய பாரதியார் கால சிந்தனை வளர்ச்சி வேறுபட்டது, உயர்ந்தது, சிறந்தது என்பதில் ஐயமில்லை. ஆயின் பாரதியாரைப் போல அவரது சமகாலத்திலேயே தமிழகத்தின் எத்தனை பேர் இவ்வாறு சிந்தித்துள்ளனர் என சிறிது காலம் சென்று திருவிக்கா, பாரதிதாசன் முதலியோர் இவ்வகை இதில் அழகமாக சிந்தித்து இப்போ நிறைய கட்டுரைகள் வெளியிட்டிருக்காங்களாம். அப்படி இதில் ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு பாடும் அவர் மறவன் பாட்டிலே என ஒரு இந்திய ஏழை மக்களின் பரிதாப நிலைகளை கவிதைகளிலும் உரைநடை ஆக்கங்களிலும் சோக சித்திரமாக தீட்டியுள்ள பாரதியார் பொருளாளிகளின் கொடுமைகளை கண்டித்து அவர்களை நோக்கி எச்சரித்தும் செய்துள்ளார். ஒரு பாட்டை பாருங்க. கண்ணங்கரிய விருள் நேரம் அதில் காற்றும் பெருமழையும் சேரும், சின்னங்கரிய துணியாலே எங்கள் தேகமெல்லாம் மூடி நரி போலே. கண்ணங்கரிய விருள் நேரம் அதில் காற்றும் பெருமழையும் சேரும், சின்ன கரிய துணியாலே எங்கள் தேகமெல்லாம் மூடி நரி போலே. ஏழை எளியவர்கள் வீட்டில் இந்த ஈன வயறு பாடும் பாட்டில் கோழை எலிகளென்னவே பொருள் கொண்டு வந்து என ஏழைகள் படும் பாட்டையும் கோழை எலிகளைப் போல் எளியவர்களின் உழைப்பை சுரண்டி பொருள் சேர்க்கும் பொருளாளிகளின் கொடுமைகளையும் ஒருங்கே காட்டி அதை பற்றி சாடியுள்ளார். சரிங்களா ஐயா? வணக்கம். வாங்க. என்ன இருக்குது? இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். என்ன ஒரு 5 நிமிஷம் வரேன். வாங்க. நல்லா கேட்டு அழகான கருத்துக்களை கொடுங்க. இன்னொரு பாட்டு பாருங்க. படிப்பு வளருது பாவம் தொலையுது, படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் ஐயோ வென்று போவான். வேதபூரத்திலே வியாபாரம் பெருகுது, தொழில் பெருகுது, தொழிலாளி வாழ்வான். பாருங்க, படிப்பு வளருது பாவம் தொலையுது, படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் ஐயோ வென்று போவான். வேதபூரத்திலே வியாபாரம் பெருகுது, தொழில் பெருகுது, தொழிலாளி வாழ்வான் என புதிய கோணங்களில் தொழிலாளர்களின் சுபிட்சத்திற்கு நம்பிக்கையூட்டினார். ஏழைகளின் துன்ப நிலைகளையும் பொருளாளிகளின் இரக்கமற்ற போக்கினையும் சுட்டிக்காட்டுமா பாரதியார் ஏழைகளை தொடர்ந்து அலட்சியம் செய்து அவர்களை படு நரக குழிக்குள் தள்ள முயன்றால் அதனால் எதிர்காலத்திற்கு பெரும் அபாயங்கள் நேரும் என்பதை இப்போது சொல்கிறார். இவ்வளவு சிந்திக்கிறார் பாருங்க. இதுல உடைமையாவது களவு என்றார். அந்த மாதிரி ஏழைகளே இல்லாமல் செய்வது உசிதம். ஒரு வயிற்று ஜீவனத்துக்கு வழி பிறக்காமல் யாரும் இருக்கலாகாது. அறிவுடையவர்கள் இப்போது பெரும்பாலும் இந்த அறிவை ஏழைகளை நசுக்குவதிலே இருக்கிறார்கள். ஏழைகளை கவனிக்காமல் யாருமே இருக்கக்கூடாது. அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுத்து அவர்கள் சொந்தமாக அவர்களே பொருள் ஈட்டுவதற்கும் வழி செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் அவங்களை நசுக்கி அந்த தொழில் சார்ந்ததெல்லாம் ரொம்ப அதாவது வலிமையாக சொல்லியிருக்கிறார். இவ்வாறாக நமக்கு அருமையான செய்திகளை பாரதியார் சிந்தனை கருத்துக்களாக நாம் பார்த்தோம். அறிவியல் சார்ந்த செய்திகள் இன்னும் நம்ம தேடி பார்த்தால் எடுக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் செய்திகளை இங்கே கொடுப்பீர்கள் என்றும் இதுகாரும் என்னுடைய உரையை கேட்டும் மேலும் நீங்களும் உங்களுடைய சிந்தனை கருத்துக்களையும் பின்னோட்ட கருத்துக்களாக இங்கே தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அருமை. அருமையாக இருந்தது. மாலை பொழுது அருமையான ஒரு கவிச்சோலையை சற்றே சோலையாக மாற்றி